பூங்கொடியே எழுந்திருட்டி. பூங்கொடி பூங்கொடி திறந்து பார்க்கண்ணே. ஏய் பூங்கொடி என்ன விட்டுறாத. வா வண்டியில ஏறடி. வந்தா உன்னை தள்ளி விட்டு வேண்டா. அப்படிதான்டா பண்ணுவேன். நந்தினி மனசுலயும் அழகருக்கு உனக்கு இனிமே வாழ்க்கையில இடம் இல்லை அப்படிங்கிறத சூனாபானாவும் சுருளியும் தெரிவிச்சிடுறாங்க. இன்னைக்கான எபிசோட்ல திட்டவட்டமா அதுல நந்தினி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க, அழுகுறாங்க. பாவம் ஏற்கனவே அழுதுட்டு தான் இருப்பாங்க. நீலாம்பரி மாதிரி இருந்தா கூட போயின்னு தூக்கி போட்டு செம்மையா சண்டை போடலாம். இந்த பிள்ளை ஒரு அப்புறாணி அழுதுட்டு போகுது. என்னதான் அடுத்தவங்க 1000 சொன்னாலும் மனசுல நினைச்ச காதல் என்னைக்காவது கை கூடாதா அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் இருப்பாங்க. இப்ப நம்ம அழகர் தான் பூங்கொடி ஏதோ திட்டம் தீட்டுறா அப்படிங்கிறத கண்கொத்தி பாம்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா. அதனால இவங்க சாயந்தரம் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்து அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, நான் வந்துடுறேன் 9 மணிக்கு உன்னை வந்து கூட்டு போயிடுறேன்ட்டு. இப்ப நம்ம அழகரு பூங்கொடியே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தனால அங்க இருந்து அங்க போனதையும் பார்த்துடுறாங்க. நேரா போய் 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 ஆஞ்சு கூட்டிட்டு போயிருவோமா, அது தப்பா போயிடும். அப்படியே பூங்கொடி பிளேட்டை மாத்தினாலும் மாத்துவா. இவன் தான் அங்க என்ன கிளாஸ்ல இருந்தே தூக்கிட்டு வந்துட்டான், மறுபடியும் என்ன கடத்திட்டான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவா. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இங்க அழகர் நிக்க இவங்களும் வாராங்க. இங்க கொஞ்சம் தூரத்திலே தள்ளி நிக்கிறாங்களா. இவங்க வந்துட்டு கரெக்ட்டா அந்த கருங்கல் பாண்டியும் இவனும் வர்றாங்க. இவங்களும் பார்த்துட்டு, "இங்க பாரு, நான் அவள தூக்கிட்டு போயிடுறேன். எப்படியோ நீ வந்து என்ன அடிச்சு போட்டு தான் தூக்கி போகணும். இல்லன்னா நான் தான்னு ஏதாவது என் மேல பழி வந்துரும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ராசாத்தி. நீ ஏன் பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்தையா ஒரு நோட்டு கட்ட தூக்கி குடுக்க, "என்ன கருங்கல் பாண்டி?" அப்படிங்கல, "உனக்கு தான் வச்சுக்கோ. எனக்கா? நீ ஏற்கனவே நெறையா குடுத்துருக்கியே. குடுத்தாலும் இப்ப மறுபடியும் எனக்கானவள திருப்பி தரப்போறீல்ல? அதுக்காக தான்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "நீ ரொம்ப நல்லவன். நல்லா பார்த்துக்க. நான் நல்லவங்கிறது உனக்கு புரியுது. மத்தவங்களுக்கு தெரியுதா? என்ன விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு போய் கட்டி குடுத்து, இப்ப பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை. சரி, சரி பேச்ச விட்டுட்டு போ. அந்த வீட்ல தான் இருக்கிறா. அவங்க ஃப்ரெண்டு வீட்ல. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் அவங்க வீட்டு ஆளுங்க பூரா எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்களாம். நீ போய் தூக்கிட்டு போயிரு" அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் நீ வந்துருவேன்ட்டு. "சரி, சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு போக, "அட பாவிங்களா! நீலாம் ஒரு அத்தையாடி" அப்படின்ட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிறாரு. இப்ப அவங்க கருங்கல் பாண்டி போயிட்டு கதவ தொறக்க, வேகமா நந்தினி நம்ம ஆளு பூங்கொடி என்ன பண்ணுது, நம்ம அத்தை தான் வந்துருச்சு, ராஜாத்தி தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கதவ தொறந்தா, இவன பார்த்தோன்னே செம்ம காண்டாகுறாங்க. "ஏய் இங்க எதுக்குடா வந்த?" அப்படிங்கல, "வேற எதுக்கு பூங்கொடி நான் வருவேன்? பூங்கொடிய அள்ளிக்கிட்டு போக தான். வா வா கிளம்பு கிளம்பு. இங்க பாரு மரியாதையா போயிரு" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. "என்னடி மரியாதை போயிருங்கிற? உனக்கு அந்த அழகர பிடிக்கலன்னு தானே இங்க வந்து நிக்கிற. நான் இங்க வந்து நிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீ இதுக்குள்ள வந்தத நான் பார்த்தனே." "நான் வந்தத பாத்தியா? பார்த்தா அப்பயில வந்திருக்கணும். இவ்வளோ நேரம் கழிச்சு வர்ற?" ஐயய்யோ! கரெக்ட்டா பாயிண்ட்ட பிடிக்கிறாளே! ஆமால்ல. இப்ப யாரோ சொல்லி வந்த மாரில இருக்கு. "சொல்லு யார் சொன்னா?" அப்படிங்கிறாங்க. நீ வந்தத பார்த்தேன்டி. என்னால இங்க வர முடியல. இப்பதான் எனக்கு நேரம் கிடைச்சுச்சு. கிளம்பு. இதெல்லாம் தேவையில்ல. அவன் வேணான்னு தானே இங்க வந்திருக்கிற. அப்புறம் என்ன? உனக்கு எனக்கும் நிச்சயம் நடந்து தானே இருந்துச்சு. இந்நேரம் உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருப்பேன். இப்படி திருட்டுத்தனமா வந்து நிக்கணும்னு அவசியமே இல்ல. கிளம்பு, கிளம்பு" அப்படின்னு சொல்ல, முடியவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, "போடா" அப்படின்னு சொல்லி ஓங்கி பலார்ன்னு ஒரு அறை குடுக்க, "என்னையவே அறைவியாடி" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தூக்க போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் இருந்துட்டு, விடுறா பூங்கொடிய" அப்படிங்குது. "நீ போறியா? இல்ல நீ அடி வாங்கிட்டு என்கிட்ட இருந்து போறியா?" அப்படின்னோனே இந்த புள்ள விலகிருது. பூங்கொடி அப்படியே கொத்தா துண்டு தோள்ல தூக்கி போடுற மாரி தூக்கி போட்டு கிளம்ப, அப்படியே எதுத்தாப்புல போகையில பார்த்தா கால் 2ம் தெரியுதுங்க. அந்த கருங்கல் பாண்டிக்கு எதுத்தாப்புல. யாருன்னு நிமிர்ந்து பார்த்தா, அழகரு. அழகர பார்த்தோன்னே ஆடி போறான் கருங்கல்லு. "டேய் நீ எங்கடா வந்த அழகரு?" "அழகரா?" அப்படியே பூங்கொடிக்கு 1000 வாட்ஸ் மின்னல் அப்படியே பல்பு மூஞ்சில தெரியுது. டப்புன்னு அவன பேர சொன்னோனே தள்ளி விட்டுட்டு இறங்கி குதிக்கிறாங்க. அழகர் அப்படியே நிக்கிறாரு பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கு மாறி நிக்கையில, அழகர்னோன பேர் மதிப்பு வருதுங்க. நிக்கிறான்னு சொல்றத விட நிக்கிறாருன்னு வருது. அப்படியே பார்க்குறாங்க திரும்பி. "ச்சீ! தூ நீ டூப்ளிகேட்ரா. டூப்ளிகேட்ன்னு கூட சொல்லக்கூடாது. நீ ஒரு மண்ணு. அந்த வந்துட்டார்ல வின்னு, நான் அங்க போறேன்" அப்படின்ட்டு, "அழகரு, அழகரு என்ன மன்னிச்சிரு அழகருன்னு" ஓடி போய் அழகர்ட்ட போய் தஞ்சம் புகுடுறாங்க. ஏன்னா அந்த பொட்டி அந்த அடியில அடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிறான். அழகர் அப்படியே பூங்கொடிய பார்த்து, "உன்ன நான் அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன்டி முட்டை கலக்கி" அப்படின்ட்டு மனசுல நெனச்சுட்டு தட்டி குடுக்குறாரு தோள்பட்டையில. "இரு இரு அவன போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு வரையில, "டேய் நீ என்னடா என்ன பூஜை பண்றது? நான் எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமா? சரி அதுக்கு என்ன பண்ணுங்கிற? என்ன பண்ணணுமா? நான் அப்படி தேத்தி வச்சிருக்கேன்டா உடம்ப முட்டை கறின்னு தின்னு" அப்படிங்கிறாங்க. "நீ உடம்பளவுல தேத்தி வச்சிருந்தா, நான் உடம்பு பிளஸ் மனசு 2மே வைராக்கியம் பாய்ஞ்சு வச்சிருக்கேன்டா. எங்க அப்பா நெனச்சத நடத்தணும். அதுக்கு எவன் வந்தாலும்
நான் தூள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஃபைட் நடக்குதுங்க. டஸ்ஸு புஸ்ஸுன்னு. அங்க தூரத்துல இருந்து ராசாத்தி பாக்குது. ஐயையோ! மாட்டிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிப்பா இருக்க, அத்தை வரேன்னுச்சே காணுமே அப்படின்னு நினைக்க, ஐயையோ! அவ என்ன வாட்ச பாக்குறா? அப்போ நம்ம வரலைன்னு தேடுறாளோ? நம்ம போகாட்டி டவுட் ஆயிருந்து அப்படியே ஒளிந்து அது மாரி வந்து இறங்குதுங்க. ராசாத்தி இது பூங்கொடி என்னம்மா ஆச்சு? என்னாச்சு? அப்படின்னு வரல. அத்தை இங்க பாருங்க அத்தை. இவன் வந்து என்ன தூக்க பார்த்தான், கடத்த பார்த்தான். அப்படியா? அட பாவி பாவின்னு அப்படியே அடிக்கிறாங்க. கண்ண அடிச்சுட்டு கருங்கல் பாட்டி என்ன பண்றான்? ஏய் என்னடி என்ன மாட்டி விடுறியா? நீ தானே என்ன அனுப்புனங்கிற மாரி பார்க்க, ப்ளீஸ் ப்ளீஸ் நீ மாட்டி விட்றாத. என்னைய மாட்டி விட்டீன்னா அப்புறம் உனக்கு பூங்கொடி கிடைக்காது அப்படிங்கிற மாரி ஜாடையில சொல்ல, அதுக்குள்ள சண்டை நடக்குது. வச்சு குனிய வச்சு குத்துறாரு அழகரு. பூங்கொடி வந்துட்டு அழுகுது. இவன் என்னென்ன பண்ண தெரிஞ்ச தெரியுமா அத்தை அப்படிங்கிறாங்க. நீங்க ஏன் அத்தை வரல? இல்லம்மா கொஞ்சம் பஞ்சர் ஆயிடுச்சும்மா வண்டி. அதான் அப்படி இப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கு. அடி தொம்சம் பண்ணி அவன இறுக்கி கட்டி பிடிச்சுட்டு, "பூங்கொடி இன்னும் உங்க அத்தைய நம்பிட்டு இருக்கியா?" அப்படிங்கிறாரு. "ஏன் என்னாச்சு? நீ வாம்மா அவன் கிடக்குறான்." அப்படியே மறுபடியும் இழுத்துட்டு போக, "நில்லு பூங்கொடி. இங்க பாரு உங்க அத்தை நல்லவங்களே இல்ல." "என்ன சொல்றா? என்ன சொல்ற?" அப்படிங்கல. "ஆமா சாமி சொன்னுச்சுல்ல 2 பேரும் கெட்டது பண்றீங்கன்னு. ஏம்மா நீ அடி வாங்கி அடங்கவே மாட்டியா?" அப்படின்னு அழகர் கேட்க, "ஏய் என்ன என்னையும் என் மருமகளையும் என்ன பிரிக்க பார்க்குறியா?" உடனே பூங்கொடி, "ஆமா எங்க அத்தை எனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்க குடும்பத்த அசிங்கப்படுத்தணும்னு தான் உங்க அத்தை பண்றாங்க." "அடி பாவி! இப்ப யார்டி உன்னைய காப்பாத்துனது? அ அது என்னமோ நீதான். அதுக்காக உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்." அப்படிங்கையில, "தேங்க்ஸு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில இங்க அவன் யாரு? கருங்கல் பாண்டியோட ஆட்கள்லாம் வந்துடுறாய்ங்க. டாய்ன்னு சொல்லி வர, "டேய் இவன் என்னைய அடிச்சுட்டான்டா, அடிங்கடா" அப்படின்னு கீழ உருண்டு கிடக்குறேன். அப்படி இருந்தும் இந்த மாரி சொன்னோனே அவைங்க பூரா அழகர அடிக்க வர, அழகர அடிச்சு 4 பேர் புடிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அதுக்குள்ள இன்னும் 2 பேர் என்ன பண்றாய்ங்க, "டேய் அவள தூக்குடா." மறுபடியும் போயிட்டு இவரு போய் தூக்கிர்றாரா கருங்கல்லு. தூக்கும்போது, "ஐயய்யோ! அழகரு அழகருன்னு" பூங்கொடி கத்த, "ஆ என்னமோ சொன்ன? உன்னால பெரிய இது ஒண்ணும் இல்ல. எங்க அத்தை தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னீல்ல? போ உங்க அப்பாவோட கௌரவத்த நீ காப்பாத்திக்கோ. நீ கடத்திட்டு போடா. நான் வரலடா." அப்படின்னு சொல்லிட்டு அழகர் பாட்டுக்கு போக, இவைங்க தூக்கிட்டு போக, ராசாத்தி என்ன பண்ணுது, இப்ப என்ன பண்றது? விடுன்னு சொல்லணுமா? விடாதேன்னு சொல்லணுமா? ஒண்ணும் புரியலையே. ஆனா நம்ம பூங்கொடி மனசுல தான் இப்ப நல்லவளா பேர் எடுக்கணும். அப்படின்ட்டு, "டேய் என் அண்ணன் புள்ளைய விட்றா, விட்றா" அப்படின்னு வர, ஒரே தள்ளு டமால்னு தள்ளி விட்டுட்டு மண்டை உடைஞ்சிருது. அந்த மாரி தள்ளி விட்டு தூக்கிட்டு போக, ஒண்ணும் பண்ண முடியல. வண்டியில ஏத்திர்றாய்ங்க. ஏத்திட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போது, அழகரு கூப்பிடுவோமா? வேணாமா? கூப்பிடுவோமா? வேணாமான்னு யோசிச்சுட்டு, வேற வழியே இல்ல. ஆனா அழகர் எப்படியாவது கூப்பிடுறீ, கூப்பிடுறீ. ஏன்னா கூப்பிடணும்ல. அப்பதானே பொண்ண கூட்டியாந்து தாலி கட்டணும். கூப்பிடு கூப்பிடுன்னு மனசுல நினைக்க, இந்த பிள்ளை அழகர்ன்னு கடைசியா கூப்பிட, "அப்பாடா கூப்பிட்டாடா" அப்படின்ட்டு பறந்து ஜம்ப் பண்ணி போய் வண்டியில குதிச்சு, கட்டத்தி எல்லாம் அடிச்சு நொறுக்கி புள்ளைய காப்பாத்திர்றாரு. "அப்பா என்ன விட்டுறா, விட்டுறா, விட்டுரு" அப்படிங்கிறாங்க. "இனிமே இவ பக்கம் திரும்பி பாப்பியா? நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சு ஓடிர்றாய்ங்க. அதுக்கப்புறம் பூங்கொடிட்ட வராரு. "இப்ப என்ன பண்ற? சொல்லு என்ன பண்ணணும்?" இல்ல ஒண்ணும் இல்ல. வீட்டுக்கு வர்றியா? இல்லையா?" "இல்ல நான் வந்து என்ன இன்னமும் உனக்கு மனசாட்சி வரலையா?" வருது." "அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்பு." "இங்க பார் உங்க அத்தை நல்லவங்களே இல்ல." "டேய் அழகரு இங்க பாரு நாங்கலாம் நல்லவங்க தான். பூங்கொடி நம்ம வீட்டுக்கு வாம்மா." "இங்க பாருங்க அத்தை, நீங்க மனசாட்சி பிரகாரம் நல்லவங்களா இருந்து, நீங்க பூங்கொடிட்ட கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்னா, நீங்க தாராளமா உங்க பூங்கொடிய என் பக்கம் அனுப்பி வைங்க. இல்ல நான் கெட்ட பேர் தான் எடுப்பேன்னா, நான் ஒண்ண சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க பூங்கொடிய நீங்க கூட்டி போக தேவையில்ல. உங்கள ஜெயில்ல வச்சுட்டு அது பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போயிரும். என்ன சொல்ற?" அப்படிங்கையில, ஐயய்யோ! இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே! சொல்லிருவானோ? அப்ப இவன் கருங்கல் பாண்டி ஏதாவது சொல்லியிருப்பானோ? அப்படின்னு யோசிச்சுட்டு, "என்னையா அழகர் சொல்லப் போற?" அப்படின்னு கிட்டக்க வருது. நீங்க தான் அந்த கருங்கல் பாண்டிய அனுப்புனீங்கங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும். நீ சும்மா சொல்லாத. சும்மாவா? இங்க பாருங்க" அப்படின்னு மொபைல் எடுத்து காமிக்கிறாரு. அதுல அப்படியே இவங்க பேசுனதெல்லாம் இருக்கு. ஐயய்யோ! இது தெரிஞ்சா பூங்கொடி என்ன காரி துப்பிருவாளே! அ "இல்ல அழகரு, வேணாம். நீ நல்லவன் தான்ப்பா. மாயாண்டி புள்ள மாயாண்டி பெத்தது அப்படியெல்லாமா போயிரும்? நீ பூங்கொடிய கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போ. நீ கூட்டிக்கிட்டு போப்பா" அப்படின்னு அவங்க அத்தை சொல்ல, அந்த பயம் இருக்கணும். "அத்தை என்ன சொன்னான் அவன்? நீங்க ஏன் பயப்படுறீங்க?" அப்படிலாம் இல்லடி. சாமி சொன்னுச்சுல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும். மாமா மாயாண்டி நல்லவரு" அப்படின்னு. அத தாண்டி சொன்னா. உண்மையிலேயே அந்த குடும்பம் நல்ல குடும்பம்டி. பாவம்டி. நீ போடி. "அத்தை அப்புறம் அப்பா?" "அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டி." அழகர்ட்ட வராங்க அவங்க அத்தை. "ஐயா நான் சொல்லிட்டேன்யா. அவ வருவா. கூட்டிட்டு போ." அந்த பயம் இருக்கணும். "அப்புறம் நாளைக்கு என் மாமனாரு நீங்க எல்லாரும் வருவீங்கல்ல?" "கண்டிப்பா வருவோம். காலையில வெள்ளன வந்துர்றோம். சீக்கிரமே வந்துர்றோம். மேளதாளத்தோட வர்றோம். போதுமா?" போதும். கிளம்புங்க." "தம்பி என்ன அந்த ஃபோட்டோ, வீடியோவ அழிச்சிடுறீங்களா?" "அத அழிச்சிட்டா நீங்க ஆட்டம் ஆடிருவீங்களே! அதனால அது அப்படியே இருக்கும். எதுவும் பண்ண மாட்டேன். யாருக்கும் காமிக்க மாட்டேன். நிஜமா
நிஜமாவா? என் மேல அவ்வளோ ஒரு இதா? உங்க மேல அவ்வளோ ஒரு இதெல்லாம் இல்ல. நீங்க தானே எனக்கு கிடைச்ச துருப்பு சீட்டு. உங்கள வச்சு தானே நெறைய காரியம் சாதிக்கணும். இத நான் எல்லார்ட்டயும் போட்டு காமிச்சுட்டா, ஒரே நாள்ல முடிஞ்சு போயிரும். அப்புறம் நான் எப்படி சாதிக்க முடியும்? சரிப்பா, நீ இப்படியே வச்சுரு. யார்ட்டயும் காமிக்காத. நீ காமிச்சின்னா என் சோலியும் ஒரே நாள்ல முடிஞ்சு போயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு, "பூங்கொடி வா, ஏன் அங்கேயே நிக்கிற?" அப்படின்னு அழகர்ட்ட புடிச்சு அப்படி தள்ளி விடுது. டமால்னு 2ம் மோதிக்கிறதுங்க. பூங்கொடி பாக்குது. ஏன் அத்தை இப்படி சொல்லுது? அத்தை உண்மையிலேயே அவங்க நல்லவங்களாங்கிற மாரி பாக்குது. சொல்லுங்க அப்படின்னு அழகர் இங்கிட்டு பின்னாடி இருந்து ஜாட காமிக்க, ஆமாம்மா அழகர் நல்லவன், மாயாண்டி நல்லவரு. நாங்க தான் கொஞ்சம் முன்ன பின்ன ஏத்தி குடுத்துட்டோம்னு நினைக்கிறேன் உங்க அப்பாகிட்ட. நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அழகர் பூங்கொடிய அப்படியே ஏத்திக்கிறாரு வண்டியில. பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறாங்க. நல்லா உட்காந்துக்கோ, விழுந்துறாத அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா, என்னடா வல்ல பூங்கொடி வல்ல வல்லன்னு ஊரே தேடுறாங்களா? சொல்லிட்டு தான் வராரு. நான் கண்டிப்பா பூங்கொடியோட தான் வருவேன்டு. இப்ப எல்லா பக்கமும் தேடிட்டீங்கள்ல, வண்டியில போய் நிக்கிறாரு பூங்கொடியோட. வந்தோனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. "இந்தா வந்துட்டான், என் புள்ள கூட்டிட்டு வந்துட்டான். எங்கேம்மா போன?" ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. அங்க கொஞ்சம் பரீட்சை நெறையா இருந்துச்சு. அதனால சேர்த்து எழுதுனேன். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு அவரும் சொல்றாரு. இதுக கூப்பிட்டேன்னு டம்முதுங்க. எல்லாரும் பதட்டத்தோடயும், "என்னத்தா என்னத்தா என்னத்தா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிப்பு தவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பூங்கொடிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மனசுக்குள்ள. எவ்வளோ பாசமா நல்லவங்களா இருக்காங்க. ச்சே! இவங்கள தூரத்துல வச்சு பார்த்து பார்த்து கெட்டவளா நெனச்சுட்டோமே! எ சாமியாடி சொன்ன மாதிரி, மந்தக்கருப்பு சொன்ன மாதிரி, நம்ம அத்தை, மாமா தான் காரணமா இருக்குமோ? அங்க அவன் வந்ததுக்கும் அத்தை காரணமா இருக்குமா? ஏதாவது அழகர் தெரிஞ்சுட்டு தான் பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு குழப்புறாங்க. "வா தாயி வா, சீக்கிரம் நீ வந்து ட்ரெஸ் மாத்து." எப்படி காலையில போனது கசகசன்னு இருக்கணும். மாமியா கூட்டிட்டு போறதுன்னா அவ்வளோ பாசமா பார்க்குறாங்க. அப்புறமா எல்லாம் போயிடுறாங்களா? நம்ம தலைவர் இழுக்க போறாரு. பார்க்குறாங்க. இவர் பாட்டுக்கு தலைய சீவிட்டு இருக்காரு. நல்லவனா தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி நிமிர்ந்து பார்க்க, நாங்க நல்லவங்க தான்." "ஆ எப்படி தெரியும்?" உன் மூஞ்சி மோரக்கட்டதான், உன் முட்டை கலக்கி கண்ணு 2ம் சொல்லுதே, வெளியில வந்து விழுகுதே. திமிரு தான்டா. உனக்கு போயி என்ன எனக்கு போயினா என்ன பாவம் பார்க்க பார்த்தியா? இல்ல, இல்ல. உன்கிட்ட போயிட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல பார்த்தேன். ச்சே! நீ சொல்லவெல்லாம் வேண்டாம்." அப்படின்னு திரும்ப, அடி பாவி! அதானே திமிரு விடுமா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு சீவிக்கிட்டு இருக்காரு. திரும்புறாரு. பக்குங்குது. ஏன்னா பின்னாடி வந்து நிக்குது. "ஏய் பக்கி! இப்படியா வந்து நிப்ப? நான் பயந்துட்டேன்." அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லு." நான் ஒண்ணு சொல்லணும்." "என்ன சொல்லணும்?" "சொல்லுடி பக்கி, பயந்துட்டேன் சொல்லு." ரொம்ப தேங்க்ஸ்." அப்படிங்கிறாங்க. "தேங்க்ஸா? ஆமா." ஐய்யய்யோ! ஆச்சரியமா இருக்கு. ஏன் நாங்கலாம் தேங்க்ஸ் சொல்ல மாட்டோமா என்ன? நீ சொல்லுவ. ஆனா என்கிட்ட சொன்ன பாரு, அதான் ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லுவேன் தான். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்." "இன்னொன்னா? வேற என்ன? வேற என்ன?" அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அப்புறம் சொல்றேன்." அப்படின்ட்டு போக, "ஏய் என்னடி சொல்ல வந்த? சொல்லுடி, சொல்லுடி." அப்படின்னு பின்னாடியே வராரு. அழகர் பூங்கொடி பின்னாடியே. இதெல்லாம் பார்த்து பாவம் நந்தினி மட்டும் தான் கொஞ்சம் சேடா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்புறவுகளே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.